ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இஎஸ்எம் தம்பிஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்க இருக்கோன்னா, இசிஹெச்எஸில் எம்பெல்ட் ஹாஸ்பிட்டல் எங்கெங்கெல்லாம் இருக்குது தமிழ்நாட்டு லெவலில், அது எங்கே இருக்குது, நம்ம எப்படி போய் அதை ட்ரீட்மெண்ட் பார்க்குறது அப்படிங்கிற ஒரு பேசிக் வீடியோ தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த தகவலை அனைத்து முன்னாள் இராணுவ வீரர்களுக்கும் அவர்களோட குடும்பத்தாருக்கும் பகிருங்க. ஃப்ரெண்ட்ஸ், எமர்ஜென்சியில் எல்லாருமே இசிஹெச்எஸ் போய் அட்மிட் ஆவாங்க. இப்போ நம்ம டிஸ்ட்ரிக்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது இந்தந்த ஹாஸ்பிட்டல் எம்பெல்ட் ஹாஸ்பிட்டல்னு. ஆனால் பை சான்ஸ் நம்ம ஒரு ரிலேஷன் வீட்டுக்கோ இல்லை வெளியூர் வேறு எங்கேயாவது போயிருக்கோம், டூர் போயிருக்கோம், இல்லை வெளி டிஸ்ட்ரிக்டில் வேறு எங்கேயாவது நம்ம வேலை கிடச்சி இருக்கோம் அப்படிங்கிற போது நம்மளுக்கு அந்த இடத்துல எந்த ஹாஸ்பிட்டல் இசிஹெச்எஸ் எம்பெல்ட் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற விஷயம் தெரியாமல் இருக்கும். இதனால் ஒரு எமர்ஜென்சி ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம போய் நியர்பை இருக்க ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருவோம். அதுக்கப்புறம் இசிஹெச்எஸ் போய் அட்மிஷன் ஆகி அதை பில்லை கிளைம் பண்ணி அந்த ப்ராசஸ் ரொம்ப லென்த்தி ப்ராசஸ். நம்மளுக்கு அதுக்கான அமௌண்ட் செலவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ரீரியராக நீங்கள் ரிப்போர்ட் கொடுக்கல இசிஹெச்எஸ்க்கு அப்படின்னீங்கன்னா அந்த பில் கிளைம் பாஸ் ஆகிறதுலையும் நிறையா சிரமங்கள் இருக்குது. இப்போ இதை தவிர்க்கணும் அப்படின்னீங்கன்னா இசிஹெச்எஸ் எம்பெல்ட் ஹாஸ்பிட்டல் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிற அந்த விவரம் தமிழ்நாட்டு லெவலில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இன்றைக்கி கரண்ட்டாக இன்றைக்கி டேட்டுக்கு, அதாவது இன்றைக்கி ஏப்ரல் மந்த்து 2025 மாதம், இந்த மாதத்தில் என்னென்ன ஹாஸ்பிட்டல் இருக்குது, அது எப்படி பார்க்குறது, எந்த வெப்சைட்டில் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். வாங்க அதை பற்றி நம்ம பார்ப்போம். கூகுளில் நீங்கள் www.echsgov.in அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா இந்த வெப்சைட் வந்துடும். இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் அப்படிங்கிறது இருக்குது. ஹார்ட்டு, கிட்னி, இந்த மாதிரி ஸ்பெசிஃபிகேஷனை வச்சு அவங்க கொடுத்துருக்காங்க. உங்களோட ரீஜனல் சென்டர் மேலே இருக்குது பாருங்கள், அந்த சென்டர் அப்படின்னு சொல்லி அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அதை சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா வந்துடும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு கோயம்புத்தூர், ஏன்னா தமிழ்நாட்டில் 3 ஆர்சி இருக்குது. கோயம்புத்தூர், சென்னை, திருவனந்தபுரம், அந்த 3 ஆர்சி வச்சு தான். இப்போ இது கோயம்புத்தூர் ஆர்சிக்கு கீழே எத்தனை டிஸ்ட்ரிக் இருக்கோ அந்த டிஸ்ட்ரிக் வைஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் இந்த ஆரஞ்சு கலர் அவங்க மார்க் பண்ணியிருக்காங்க. இது ஃபுல்லாமே அந்த ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாமே இப்போ இசிஹெச்எஸ் எம்பெல்டு இல்லை. அந்த ஆரஞ்சு கலரில் கொடுத்துருக்க மார்க்கிங் கொடுத்துருக்குது. ஒயிட் கலர்லேயும் இருக்கிற அந்த இது ஃபுல்லாமே இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா கடைசியில் வேலிட், இன்வேலிட் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. பழசு இருந்துச்சு, இப்போ இல்லைங்கிறது தான் அந்த ஆரஞ்சு கலர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்கள் டிஸ்ட்ரிக் வைஸ் பார்த்து என்னென்ன ஹாஸ்பிட்டல் இருக்குது அப்படின்னு சொல்லி அதில் கொடுத்துருக்காங்க. அதில் ஹாஸ்பிட்டலோட பேர், லொக்கேஷன், அதுக்கடுத்து ஹாஸ்பிட்டலில் என்னென்ன ட்ரீட்மெண்ட்லாம் பார்ப்பாங்க. ஏன்னா ஒரு சில ஸ்பெஷல் கேசஸ்லாம் இருக்கும், அவங்களுக்காக தான் இது. அதெல்லாம் பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா அப்படிங்கிறது ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. இது போக இமெயில் ஐடி அண்டு மொபைல் நம்பர், ஹாஸ்பிட்டலோட மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க. எப்போ இருந்து எப்போ வரைக்கும் இசிஹெச்எஸ் எம்பெல்டு இருக்காங்க, வேலிடிட்டி எப்போ வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம வீடியோ போடுறதுக்கான நோக்கமும் இதுதான். ஏன்னா மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும் அவங்கவுங்க டிஸ்ட்ரிக்கு. அதர் டிஸ்ட்ரிக் நீங்கள் போனீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது வாய்ப்பு குறைவு. அதனால தான் நம்ம சொல்கிறோம். இது எல்லாமே உங்களுக்கு உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்க எத்தனை ஹாஸ்பிட்டல் இருக்கோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா அடுத்து சென்னையில் என்னென்ன ஹாஸ்பிட்டல் இருக்குது அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸு. சென்னையில் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே எம்பெல்டாக தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு அந்தந்த ஹாஸ்பிட்டலில் கான்டாக்ட் பண்ணி பேசிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய் அட்மிட் பண்ணிடுங்க. இப்போ அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், பாலிகிளினிக்கை சேஞ்ச் அதாவது பிசி சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப ஈஸியான வேலை. ஏன்னா எல்லாருக்குமே ஆன்லைன் கார்டு தான், 64 KB கார்டு தான் வச்சுருக்கீங்க. அதனால் நீங்கள் பாலிகிளினிக் சேஞ்ச் பண்ணுறது வித்தின் செகண்டில் நீங்கள் உங்கள் மொபைல் இசிஹெச்எஸ் பெனிஃபிஷியரி ஆப்லேயே நீங்களே பண்ணிக்கலாம். அதனால் சார் நான் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக், சென்னையில் என்னால் ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரே கிளிக்கில் உங்களோட பேரண்ட் பாலிகிளினிக்கில் சேஞ்ச் பண்ணுற ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா உடனே அக்செப்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே இசிஹெச்எஸ் எம்பெல்ட் ஹாஸ்பிட்டலில் போய் எமர்ஜென்சிக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம். உங்களோட சென்னையில் இருக்க பாலிகிளினிக் அவங்களோட மொபைல் நம்பரை எடுத்து நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. இல்லை நீங்கள் அங்கே ஹாஸ்பிட்டல்லையே சொன்னீங்கனாலும் அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட சம்மந்தப்பட்ட பாலிகிளினிக் அவங்க இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இதுதான் அந்த பாலிகிளினிக்கோட நோக்கம். ஏன்னா நிறையா லீவ் நாள், மற்ற நாளில் ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்கு மட்டும்தான் நான் சொல்கிறது. எல்லாமே நார்மலாக ரெஃபரல் வாங்கி நீங்கள் போய் ட்ரீட்மெண்ட் பார்க்குறீங்க வைக்கிறீங்க அப்படிங்கிறீங்கன்னா அதுக்கான ஆப்ஷன்ஸ் வேறு. எங்கேயாவது வெளியூர் பயணத்துலேயோ இல்லை வேலைக்கு போயிருக்க நேரத்துலையோ வேறு எங்கேயோ இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா ஒரு இசிஹெச்எஸ் கார்டு ஹோல்டர் அந்த மாதிரி அவங்க கார்டை கண்டிப்பாக அவங்க பர்ஸில் வச்சு கேரி பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி நேரத்தில் அதர் டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் எம்பெல்ட் ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுன்னா நீங்கள் அதை போய் பார்த்து ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம இந்த வீடியோவில் ஒவ்வொரு வீடியோவில் நம்ம இதை சொல்லி கொடுத்துட்ருக்கோம்.
இப்போ இந்த டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இது வந்து திருவனந்தபுரமோடது. திருவனந்தபுரம் வந்து உங்களுக்குலாம் தெரியும் கேரளா ப்ளஸ் மற்ற கீழே இருக்க சைடில். இதில் நம்ம தமிழ்நாட்டிலையும் கேரளா திருவனந்தபுரம் ஆர்சியோட இது இருக்குது, நாகர்கோயில் இந்த மாதிரி இருக்குது. அதனால தான் அதையும் நம்ம போட்டிருக்கோம். ஏன்னா ஓவராலாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்க எத்தனை இசிஹெச்எஸ் எம்பல்டு ஹாஸ்பிட்டல் இருக்கோ எல்லாத்தையும் நம்ம சொல்லிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுதான் இந்த வீடியோ போகிறதுக்கான நோக்கம் என்னென்னா, அவங்கவுங்க டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற இசிஹெச்எஸ் எம்பல்டு ஹாஸ்பிட்டல் பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் அதர் டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் ஏதோ ஒரு வீட்டு விசேஷம் இல்லை வேறு ஏதோ வேலைக்காகவோ இல்லை டூர் வேறு எங்கேயாவது போனீங்க அப்படின்னீங்கன்னா எம்பல்டு ஹாஸ்பிட்டல் எப்படி பார்க்கணுங்கிற அந்த பேசிக் விஷயம் தெரியாமல் இருப்பாங்க. அதனால் எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்குங்கிற விஷயம் செக் பண்ணணுங்கிற விஷயம் தெரியாமல் இருக்கும். அதை உங்களுக்கு தெரிய வைக்கிறதுக்கும் அந்த மாதிரி விஷயத்த உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் நம்ம வீடியோ. இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோ பார்க்குறதுக்கு நம்மளோட யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலோட அஃபிஷியல் மெம்பர்ஷிப் நீங்கள் ஆகணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா மந்த்லி 29 rupees பே பண்ணி சேனலோட அஃபிஷியல் மெம்பர்ஷிப் வாங்கிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து நம்மளோட வெப்சைட் இருக்குது www.esmthambis.com. வெப்சைட்டை நீங்கள் போய் பாருங்கள். நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் நம்ம வெப்சைட்டில் கொடுத்துருக்கோம். அதில் வேறு ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும், வேறு ஏதாவது உங்களுக்கு தேவை இருக்குது, நெக்ஸ்ட்டு எதை பற்றின வீடியோ உங்களுக்கு போடணும் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷன் இருக்குது, கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணி உங்களுக்கு வீடியோ நம்ம கொடுக்குறோம். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. ஜெய்ஹிந்த். நம்முடைய ESM தம்பி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும்.